والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فقال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن كيد الشيطان كان ضعيفا وقال أيضا إن الشيطان لكم عدو مبين فاتخذوه عدوا صدق الله العظيم. அண்ட கோடிகளற்ற சராசரங்கள் அனைத்தையும் அளபுற படைத்து தனது ஆட்சி அழகான முறையிலே அமல் நடத்தி கொண்டிருக்கும் ஏகவல்லோன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சாந்தி மார்க்கம் ஏதி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார் உயர்தரமான மார்க்கத்துக்காக தனது காலங்களையும் நேரங்களையும் அதற்காக தியாகம் செய்த அன்னாரின் உத்தம சஹாபாக்கள் அனைவர்கள் மீதும் அன்று தொற்றும் இன்று வரையும் யார் யாரெல்லாம் அன்னாரின் சுன்னாக்களையும் வழிமுறைகளையும் எடுத்து நடக்கிறார்களோ எடுத்து நடக்க போகிறார்களோ அத்தகைய முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் இல்லத்திலே அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பே இஸ்லாமிய சகோதரர்களே, படைத்தவன் ஒருவன், அவனை அல்லாஹ், அவனையே போற்றுகிறேன் புகழ்கிறேன். குறிப்பாக தனிமையில் இருக்கும் போது அந்த அல்லாஹு தஆலாவை அஞ்சிக் கொள்ளுமாறு பயந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளுகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் அல் குர்ஆனில் மனிதர்களின் எதிரி விரோதி என்று அல்லாஹ் ஒருத்தரை பார்த்து சொல்லுகிறான். அவன் யார் என்று சொன்னால் அவன்தான் ஷைத்தானாக இருந்து கொண்டிருக்கிறான். எங்களுக்கு அநியாயம் செய்தவனை நாம் விரோதியாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. எங்களுக்கு ஏசியவன் பேசியவனை விரோதியாக அமைத்துக் கொள்ளக்கூடாது. ஆனால் இவனை நாம் விரோதியாகவே எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். ஏனென்றால் அவனுடைய முயற்சி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டதிலிருந்து இறுதி நாள் வரைக்கும் இந்த மனித சமூகத்துக்குள்ளே அதிகமாக முயற்சி செய்கிறான். மனிதர்களை நரகத்துக்குள்ளே தள்ள வேண்டும் என்று முயற்சி செய்யக்கூடிய விஷயம். எனவே அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது இன்ன ஷைத்தான லகும் அதுவும் முபீன், ஷைத்தான் தெளிவான உங்களுக்கு ஒரு விரோதியாக இருக்கிறார். அப்படிப்பட்டவன் ஷைத்தான். ஃபத்தஹிதுஹு அதுவா, இந்த எதிரியை, இந்த விரோதியை நீங்கள் ஒரு காலம் நண்பனாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அவனை நீங்கள் எதிரியாகவே எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு மனிதனுக்கு ஒரு கோபக்காரன் இருந்தால், எதிரி இருந்தால் அவனோடு பேச மாட்டான், கலைக்க மாட்டான், உறவாட மாட்டான், நல்லது கெட்டதுக்கு அவனை அழைக்க மாட்டான். ஆனால் மனிதர்களை யாரையும் அப்படி நாம் எடுத்துக்கொள்ளக் கூடாது. ஆனால் ஒருத்தனை அல்லாஹ் சொல்லுகிறான், இவனை நீங்கள் விரோதியாக எதிரியாக நீங்கள் அழைத்துக் கொள்ளுங்கள், எடுத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இவனை கூட்டாளியாக ஆக்கினால் நீங்கள் செல்லுகின்ற இடம் நரகமாகத்தான் இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ஷைத்தானுடைய வழிகேடு, அவனுடைய சூழ்ச்சிகள் எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லியிருந்த பொழுது இன்ன கைத ஷைத்தானி கான ضعيفا, ஷைத்தானுடைய சூழ்ச்சி பலவீனமானது. அவன் எவ்வளவு சூழ்ச்சிகள் செஞ்சாலும் ஆனால் நேரடியாக அவனுக்கு அதை தாக்கம் செய்ய முடியாது. ஏன்னா அவனுக்கு தெரியும், எனக்கு நான் செய்கின்ற சூழ்ச்சிகள் எல்லாம் பலகீனம், அது சரிபட்டு போக முடியாது. அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்திலே சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், பெண்களை பார்த்து சொல்லுகிறான். எப்படி என்றால், பெண்களே இன்ன கைத குன்ன அதீம்,
உங்களுடைய சூழ்ச்சி மிகவும் பகிரங்க, மிகவும் உறுதியானது, அதிகமானது, அது அந்த அளவு சக்தி வாய்ந்தது. ஷைத்தானுடைய சூழ்ச்சியை சொல்லுகின்ற பொழுதும் அல்லாஹ் சொல்லுகிறான் ஷைத்தானுடைய சூழ்ச்சி பலகீனமானது. பெண்களுடைய சூழ்ச்சியை சொல்லுகின்ற பொழுதும் அவர்களுடைய சூழ்ச்சி மிகவும் ஒரு அந்த அளவுக்கு அவர்கள் அழகான சூழ்ச்சி செய்யக்கூடியவர்கள். அந்த அளவுக்கு அவர்கள் சூழ்ச்சி செய்து ஒருத்தரை வழிகெடுப்பார்கள். இதை அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்தில் அந்த பெண்களுடைய விடயத்தில் அல்லாஹ் சொல்கிறார். சம்பவம் தெரியும் சகோதரர்களே. அவருடைய சூழ்ச்சியின் காரணமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறைக்குள்ளே சென்றார்கள். தன்னை தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாவத்துக்கு அழைத்து கடைசியாக சூழ்ச்சி செஞ்சு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறைக்குள்ளே அனுப்பிவிட்டார்கள். அந்த அளவு அந்த பெண்ணுடைய சூழ்ச்சியானது மிகவும் உறுதியானது, விலகீனமானதல்ல. ஆனால் ஷைத்தான் என்ன செய்கிறான் என்று தெரியுமா? அவன் நேரடியாக தாக்குவதில்லை, பெண்களை வைத்து தாக்குகிறான். பெண்களை அந்த சூழ்ச்சிக்குள்ளே மாற்றி விடுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்ன ஷைத்தான அன்னிசாஉ ஹபாயிலு ஷைத்தான். பெண்கள் ஷைத்தானுடைய மலைகள் என்று சொன்னார்கள். ஷைத்தானுடைய மலை ஆண்களை பிடிக்க வேண்டும் என்றால் நேரடியாக அவன் தொட வேண்டாம் என்று சொல்ல மாட்டான், நேரடியாக ஷிர்க் செய்ய வேண்டாம் என்று சொல்ல மாட்டான், நேரடியாக அந்த பாவத்தை செய்யுமாறு சொல்ல மாட்டான், மறைமுகமாக சொல்லுவான். ஒரு பெண்ணை வைத்து அவனுக்கு வழிகெடுக்க முடியும், ஒரு பெண்ணை வைத்து இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டும் அவனுக்கு திருப்ப முடியும். அதனால் அதிகமான இடங்கள்ல ஷைத்தான் பெண்களை பாவிப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹவ்வாத்திபுன் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா சின்ன வாலிபராக இருந்தார்கள். தபரானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற இந்த ஹதீஸ், ரசூலுல்லாஹோடு பிரயாணம் செய்தார்கள். இப்பொழுது அந்த பிரயாணத்திலே தனிந்திருக்கின்ற கொஞ்சம் ஓய்வெடுக்கின்ற நிலைமை ஏற்படுகிறது. கூடாரம் அடித்து ஓய்வெடுத்தார்கள். அதுக்கு அப்பால் பெண்களுடைய கூடாரம் இருக்கிறது. இருந்தாலும் வாலிபர் தானே, வாலிப வயசு தானே. அவங்க அப்படியே போறாங்க. அப்படியே போயிட்டு பார்த்தா பெண்களுடைய ஒரு பெரிய குரூப் ஒன்று இருக்குது. மறுபடியும் கூடாரத்துக்குள்ளே வந்தாங்க. பிரயாணத்துடைய பழைய உடுப்பெல்லாம் மாத்திட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக, கொஞ்சம் நல்லாக ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அப்படியே மறுபடியும் போயிட்டு பெண்களோடு பேசிக் கொண்டிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சந்தர்ப்பத்திலே அங்கே வருகிறார்கள். அப்படியே சுற்றி பார்க்கிறார்கள். ஹவ்வாத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பெண்களோடு ஜாலியாக ஜொலியாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன ஹவ்வாத், இந்த பக்கம் வந்திருக்கிறீங்க என்று கேட்கின்ற பொழுது சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஜபலுன் லீ சரிதுன் வஅன அப்தகா வஅன அப்தகி. நான் எனக்கு ஒரு ஒட்டகம் இருந்துச்சு. அந்த ஒட்டகம் கட்டுப்படாத ஒட்டகமாக இருந்துச்சு, விரண்டோடுகிற ஒட்டகமாக இருந்துச்சு. யா ரசூலல்லாஹ், நான் அதை தேடி வந்திருக்கிறேன். அதுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டு போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும், இது இவர் சொல்றது கொஞ்சம் பொய்யாகத்தான் இருக்குது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுநாள் சில நாளைக்கு பின்னால் சந்தையில கடைத்தெருவுல ஹவ்வாத்திபுன் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சந்திக்கிறார்கள். கேட்டார்கள், வாலிபரே, உங்களோட ஒட்டகத்தை நீங்க எடுத்துட்டீங்களா, பெற்றுக்கொண்டீங்களா? ஆமாம் என்று சொல்லி எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் அடுத்த நாள் பள்ளிக்குள்ளே வருகிறார்கள். பள்ளிக்குள்ளே வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே வார்த்தை கேட்கிறார்கள், வாலிபரே, உங்களோட ஒட்டகத்தை எடுத்துட்டீங்களா? ஆம், எடுத்துட்டேன்னு சொல்லிட்டாங்க.
மறுபடியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ப இவர் விளங்கிக் கொண்டாரு, நபிக்கு விளங்கிட்டு நான் சொல்ற விஷயம் இப்ப நபிக்கு முன்னால் வாழத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தவிர்த்து கொண்டிருக்கிறாங்க. தொழுகைக்கு வருவாங்க, வந்துட்டு அவசரமாக போய்விடுவாங்க. நபியுடைய சபையில உட்கார்வதும் குறைந்து விட்டது. ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவிக்குள்ளே வருகிறார்கள். இந்த வாலிபர் தொழுது கொண்டிருக்கிறார். ஹவாத்தி பின் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு பக்கத்தில் அமர்ந்து விட்டார்கள். இவரும் நினைத்தார் நபி தொழுது, இவர் சொல்லுகிறார் உள்ளத்துக்குள்ளே, நான் நினைத்தேன் நபி தொழுது முடிச்சதுக்கு பின்னால இந்த ஒட்டகத்துடைய கதைய விஷயத்தை என்கிட்ட கேட்பார் என்று நினைத்தேன். நான் தொழுகையை மிக மிக நீட்டமாக தொழுதேன். நபி உட்கார்ந்து எனக்கு கேட்கின்ற அளவுக்கு சொன்னார்கள், ஹவ்வாத் ஒட்டகத்துடைய விஷயமாக நான் கேட்க போறேன். அவசரமாக சலாம் கொடுத்து விட்டு நபியுடைய கையை பிடித்து அழுகிறார்கள். யார சொல்லலாம், தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள். ஷைத்தானின் சூழ்ச்சியின் காரணமாக, என்னுடைய உள்ளத்திலே வந்த ஊசலாட்டத்தின் காரணமாக அல்லாஹ்வின் தூதரே இந்த பாவத்தை செய்து விட்டேன் யார சொல்லலாம் என்று மன்னிப்பு கேட்கிறார்கள். இது ஷைத்தானுடைய சூழ்ச்சி. இது பல வகையில் வரும் சகோதரர்கள், வாலிபர்களே. ஒரு மிஸ்கால் வரும். அந்த மிஸ்கால் இவர் அதுல எதிரில பாடம் செஞ்சு கொண்டிருப்பார். ஒரு டெலிபோன் நம்பர்ல வரும், அல்லது ஒரு பஸ்ல போற ஒரு சின்ன சந்திப்பு ஏற்படும், பாவத்தில் ஈடுபடுவார். சின்ன சின்ன விடயங்களில் ஏற்படுகின்ற பிரச்சனை கடைசி மார்க்கத்தை விட்டு, இஸ்லாத்தை விட்டு, தாய் தந்தைகளுக்கு எதிர்ப்பானவர்களாக கடைசியாக நரகத்தை சம்பாதித்து நரகத்தின் சொந்தக்காரர்களாக ஒரு பெண்ணின் மூலமாக ஒரு மனிதன் வந்து விடுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே இவனுடைய விடயத்தை பற்றி சொல்கிறார். இவன் யாருடைய காலத்தில் இருந்தவன் என்று தெரியுமா? உலகத்துடைய விடயத்தில், அறிவுடைய விஷயத்தில் எங்களை விட மிகவும் அறிந்தவன் அவன். உதாரணமாக ஒரு 80-90 வயது வாழ்ந்த மனிதனுக்கு எவ்வளவு ஒரு அனுபவம் இருக்கும், எவ்வளவு அறிவிக்கும் சகோதரர்களே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைத்த காலத்துக்கு முன்னால் இருந்து வாழ்ந்தவன், இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்லீஸுக்கு கியாமத் நாள் வரகாட்டி மௌத் இல்லை. எல்லாருக்கும் மரணம் இருக்கிறது. ஆனால் இப்லீஸ், இவனுக்கு மரணம் இல்லை. கியாமத் நாளுக்கு அல்லாஹ் மனிதர்களை மன்னரையிலிருந்து எழுப்பாட்டுகின்ற நாள் வரைக்கும் யா அல்லாஹ் எனக்கு அவகாசம் தர வேண்டும், நான் இவர்களை வழிகெடுக்க வேண்டும். அதனால் கியாமத் நாள் வரைக்கும் அவன் வாழ்வான். இப்லீசுடைய பிள்ளைகள் பிச்சலங்கள் தான் ஷைத்தான்கள் சகோதரர்களே. அன்புக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இப்படிப்பட்ட இப்லீஸ் தான் இவன் எந்த அளவு சதி செய்வான் என்று கொஞ்சம் யோசனை செய்து பார்ப்பார். ஆயிரக்கணக்கான வருஷம் உலகத்திலே வாழ்கின்ற இப்லீஸ், அவனுடைய அறிவு எந்த அளவு இருக்கிறது, எந்த அளவு மனிதர்களை சூழ்ச்சி செஞ்சு அவனுடைய பிடியில் இருந்து நாம் தப்பிக்கொள்ள முடியுமோ அந்த அளவு துவா செய்ய வேண்டும். அந்த அளவு அவனுடைய சூழ்ச்சி நரகத்திலே என்னை தள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அயராது முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் ஷைத்தான் சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆரிஷு இப்லீஸ் ஃபில் பஹ்ரி யுபஅஸ் சராயாஹு ஃபீ குல்லி யௌமின். ஒவ்வொரு நாளும் இப்லீசுடைய காக்கும் ஜாதிகள் விசாரிக்கப்படுகிறது. கடல் நடுவில் இருக்கிறது அவனுடைய சிம்மாசனம். எல்லாரும் அவனுடைய சிறிய சிறிய பட்டணங்களை அங்கே அனுப்புகிறார். ஒரு இடத்திலே அனுப்புகிறான், அந்த இடத்திலே அங்கே அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அவர் ஒவ்வொரு மனிதனும் எந்தெந்த இடத்திலே தனிப்பட்ட மனிதனாக இருக்கிறது, கூட்டாக இருக்கிறோம், எல்லா மனிதர்களிடத்திலேயும் எல்லா கூட்டங்களிடத்திலேயும் ஷைத்தான் இப்லீஸ் அவருடைய சிறிய சிறிய பட்டணங்களை அனுப்புகிறான். ஒவ்வொரு நாளும் அனுப்புகிறார்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அனுப்புனத்தோட அவங்க இரவேல அவங்களோட கார்குன்சாரி விஷயங்கள் முசாக்கரா செய்யப்படுகிறது. யார் யார வழிகெடுத்தீங்க, அவர்களுக்கு யார் சிறந்தவர்கள் என்று தெரியுமா? யாரிடத்திலே அதிகமாக பிரச்சனைகளை இந்த மனிதர்களுக்கு மத்தியிலே உருவாக்கினார்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள். அவர்களுக்கு கிரீடங்கள் போட்டு அங்கே அவனை கௌரவிக்கப்படும், கண்ணியப்படுத்தப்படும். ஒவ்வொரு ஷைத்தான்களும் என்று சொல்வார்கள், இந்த மனிதனை நான் கொலை செய்வதற்காக தூண்டினேன், அவன் கொலை செய்து விட்டான். இந்த மனிதன் அவனோட நானாவோட தம்பியோட நல்ல ஒற்றுமையாக இருந்தான். சின்ன காணியுடைய பிரச்சனையை போட்டு நான் அவனை 2 பேரும் சண்டை பிடிச்சு 2 பேரும் பிரிந்து விட்டார்கள். நெகமும் சதையுமாக இருந்தவர்கள் பிரிந்து விட்டார்கள். கணவனும் மனைவி ஒற்றுமையாக அழகாக நல்ல குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு மத்தியிலே குழப்பத்தை, பிரச்சனையை, சந்தேகத்தை போட்டு நான் அவர்களை பிரித்து விட்டேன். அவர்கள் இன்று தலாக் கோட்டிலே காலை கோட்டை நிற்க போறார்கள், நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்படி மனிதர்களுக்கு மத்தியில் அதிகமாக பெரிய பெரிய பிரச்சனைகளை குர்ஆன் சொல்கிறது. அந்த மனிதனுடைய அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியிலே பிளவை உண்டாக்கக்கூடியவன் ஷைத்தான். இந்த பிளவை உண்டாக்குகின்ற பொழுது இவர்கள் தலாக்கிலே வருகிறார்கள் அல்லது பசங்களே வருகிறார்கள். வருகின்ற பொழுது அவர்களுக்கு யார் யாரை இப்படிப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கினார்களோ அவர்களுக்கு கடலுடைய நடுவிலே பெரிய மாலைகளை போட்டு கிரீடங்களை கொடுத்து இப்லீஸ் எல்லா ஷைத்தான்களுக்கு முன்னால் அந்த இப்லீஸை, அந்த ஷைத்தானை இப்லீஸ் கண்ணியப்படுத்துகிறான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இவ்வளவு மோசமானவன் தான் இந்த இப்லீஸ் ஆனவன். அந்த அளவு எங்களுக்கு மத்தியிலே முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். எங்க பார்த்தாலும் குழப்பத்தையும் பிரச்சனையும் உருவாக்கி மனிதர்கள் நரகத்தின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஏன் இந்த மனிதனோடு, இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிள்ளைகளோடு, பிச்சளத்தோடு, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தோடு, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு, மனித இனத்தோடு ஏன் இப்படி விரோதியாக இருக்கிறார் என்று தெரியுமா? இன்றைக்கு நேற்று உருவாகிய குரோதம் பிரச்சனை அல்ல, இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைச்ச பொழுது ஏற்பட்ட கோபம் தான். இது அல்லாஹ் சொன்னான், மலக்குமார்களை பார்த்தும் இப்லீஸை பார்த்தும் சொன்னான், உஸ்ஜுது லி ஆதம், எல்லாரும் இதோ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து விட்டேன், அவர்களுக்கு நீங்கள் சிரம் பணிந்து விடுங்கள் என்று சொல்லிவிட்ட பொழுது எல்லா மலக்குமார்களும் அங்கே சிரம் பணிகிறார்கள். இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர, இப்லீஸை தவிர. அபா வஸ்தக்பர வ கான மினல் காஃபிரீன். அல்லாஹ் சொல்லுகிறான், அவன் நிராகரித்து அவன் அப்படியே இதை வெறுத்து அவன் மறுத்து விட்டான். அபா மறுத்து விட்டான். வஸ்தக்பர, அவன் பெருமை அளித்தான். வ கான மினல் காஃபிரீன், மறுத்து பெருமை அளித்ததின் காரணமாக அவன் காஃபிர்களில் இன்று மாறிவிட்டான். அல்லாஹ் தஆலா அந்த இப்லீஸை பார்த்து கேட்டான், சகோதரர்களே, ஏன் உன்னை மா மனஅக அல்லா தஸ்ஜுத் இஸ் அமர்து, நான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆதமுக்கு சுஜூத் செய்யுமாறு சொல்லுகின்ற பொழுது உன்னை தடுத்த காரணம் என்ன? பெருமையுடைய வார்த்தை. அன கைரு மின் خلقتني من نار وخلقته من طين. யா அல்லாஹ், நீ என்னை நெருப்பால் படைத்திருக்கிறாய், ஆதமை மண்ணினால் படைத்திருக்கிறாய். மண்ணினால் படைக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு நான் எப்படி சிறப்படைவது, நான் எப்படி சுத்தம் செய்வது? சகோதரர்களே, ஒரு விடயத்தை ஒரு நன்றாக உள்ளத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, யார் யாரெல்லாம் தொழுகையில் இருக்கிறார்கள், யார் யாரெல்லாம் தன்னுடைய தலையை இறைவனுக்கு முன்னால் சிறப்படைவதற்கு, தலையை தாழ்த்துவதற்கு அவர்கள் ஈடுபடாமல் இருந்து கொண்டிருக்கிறார்களோ, இவர்கள் ஒரு விடயத்தை நன்றாக
தெளிவாக யோசித்துக் கொள்ள வேண்டும். ஷைத்தான் அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்ய வேண்டும் என்று சுஜூத் செய்ய மறுக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்ய மறுக்க வேண்டும். ஷைத்தான் யாருக்கு சுஜூத் செய்ய மறுத்தார் என்று தெரியுமா? ஆதமுக்கு, அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் சுஜூத் செய்ய ஷைத்தான் மறுத்தான். இப்லீஸ் மறுத்தான். அல்லாஹ்வுடைய கோபம் என்னன்னு தெரியுமா? சுவர்க்கத்தில அவங்கள அந்த அல்லாஹ்வுடைய அரிசியிலிருந்து வெளியே தூக்கி போட்டுட்டாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான வாலிபர்களே, இவ்வளவு அழகான மஸ்ஜிதை கட்டிக்கொண்டு இன்றைக்கு எத்தனை சகோதரர்கள் சுபஹுடைய தொழுகை தொழுதிருப்பார்கள்? கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள். எத்தனை சகோதரர்கள் சென்ற கிழமைகள் தொழுதிருப்பார்கள். சென்ற ஜும்மாவுக்கு வந்த சகோதரர்கள் இன்றைய ஜும்மாவுக்கு தான் மஸ்ஜிதுக்கு வந்து எட்டி பார்த்த சகோதரர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? காடு கணக்கு வெளியே நின்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கேட்டால் தனக்கு சுஜூத் செய்ய முடியாது, இடுப்பு வருத்தம் தலைவர்த்தம் என்று சொல்லி நொண்டி சாட்சிகளை சாட்சி போக்குகளை சொல்லிக் கொண்டு சுஜூத் செய்யாமல் அவர்கள் பொய்களை சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் நாளை மறுமையுடைய நாளையிலே அல்லாஹ் கேட்டுவிட்டார் என்ன பதில் சொல்ல போகிறார்கள். ஆதமுக்கு சுஜூத் செய்ய மறுத்த ஷைத்தானுக்கே இந்த நிலைமை என்றால், இறைவனுக்கு சுஜூத் செய்ய மறுத்த, இறைவனுக்கு சுஜூத் செய்யாத மனிதர்களுடைய மறுமையுடைய நாளை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். எத்தனை சகோதரர்கள் நேற்று இன்றைக்கு சுபஹுடைய தொழுகை தொழாமல் இருக்கிறார்கள், நேற்றைய நாள்கள் தொழுகை இல்லாமல் இருக்கிறார்கள். இதெல்லாம் யோசித்து பாருங்கள். நாளை மறுமையுடைய நாளில் என்னுடைய நிலைமை எப்படி இருக்கும்? இந்த உலகத்திலே நான் எப்படி கேவலப்படுவேன்? ஏன் இந்த உலகத்திலே இவ்வளவு அழிவுகளும் இவ்வளவு சோதனையும் வருகிறது? காரணம், நான் சுஜூத் செய்யவில்லை, நான் தொழவில்லை. இதுதான் காரணம். சகோதரர்களே, பெரியார்களே, எமது பாவங்கள் அதிகமாக இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பானவர்களே, ஆனால் அப்படிப்பட்டவன் தான் ஷைத்தான் சகோதரர்களே. ஆனால் அல்லாஹ் சுவர்க்கத்தில ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வைத்திருந்தார். பாருங்கள் எப்படி சூழ்ச்சி இருக்கு. அவன் நேரடியாக சூழ்ச்சி செய்ய மாட்டான். நீங்கள் சிறுக்கு செய்ய வேண்டாம் என்று சொல்ல, சிறுக்கு செய்கள் என்று சொல்ல மாட்டான், கொலை செய்ய என்று சொல்ல மாட்டான், ஜினா செய்யும் என்று சொல்ல மாட்டான். ஆனால் மறைமுகமான தூண்டல்களை மனிதனுக்கு மத்தியிலே தூண்டுவான். இது ஷைத்தானுடைய அறிவு, அவனுடைய புத்தி. ஷைத்தான் அவன் சுவர்க்கத்திலிருந்து அவன் அரசியலிருந்து அல்லாஹ் தூரமாக்கினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்திலே வைத்து விட்டான். சுவர்க்கத்திலே மாறு சொன்னதுக்கு பின்னால ஷைத்தான் இப்ப போறான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னான் என்று தெரியுமா? நீங்க அல்லாஹ்வுக்கு இணை வைங்க என்று சொல்லல, நீங்க தொழுங்க என்று சொல்லல. தொழுகை இல்லாங்க சுவர்க்கம். சுபஹானல்லாஹ், எவ்வளவு நிம்மதி சந்தோஷமான வாழ்க்கை. சுவர்க்கத்தில் இருக்கிறான் என்ற தாயின் தந்தையின் சகோதரர்களே. இப்ப ஷைத்தான் போயிட்டு சொல்றான், மா நஹாகுமா ரப்புகுமா அன் ஹாதிஹி ஷஜரா. அல்லாஹ் சொன்னா தெரியுமா? இந்த மரத்துக்கு பக்கத்துல நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். என்னன்னு தெரியுமா? ஷைத்தான் சொன்னான், இல்லா அன் தகூனா மலக்கைனி அவ் தகூனா மினல் ஹாலிதி. ரெண்டு விஷயத்தை தான் சொன்னான். சுவர்க்கத்தில் இருந்து வெளியே போறதுக்கு ரெண்டு விஷயத்தை சொன்னான். சகோதரர்களை, முதலாவது சொன்னான் என்ன தெரியுமா? நேரடியாக தாக்கையில மறைமுகமாக தாக்குறாங்க. இன்னைக்கு சிலர்கள் அப்படித்தான், நல்லா அமல் செய்வாங்க, நல்லா தொழுவாங்க, தொழுவுக்கு அமல செஞ்சுட்டு நல்லா நோம்பு முடிச்சிட்டு ஜக்காத்தை கொடுத்துட்டு வட்டியும் எடுத்துக் கொண்டிருப்பாங்க, பொய்யும் சொல்லி வியாபாரம் செய்வாங்க. இவருடைய உள்ளத்துல இருந்த ஷைத்தான் போடுறது என்னன்னு தெரியுமா? நான் தொழுகிறேன், தொழுவனா இன்னல் ஹஸனாத யுத்ஹிபுன ஸய்யிஆத். உடனே ஹதீஸ் ஞாபகம் வருது, நல்ல அமல்கள் என்னோட பாவங்களை திண்டுவிடும், இல்லாமக்கி மடிச்சு விடும். இப்ப வட்டியும் எடுப்பாரு,
இப்ப சினாம் செய்வாரு, தஹஜ்ஜத் தொழுவாரு, 5 நேரம் தொழுக மிஸ் பண்ணாது, குர்ஆன் ஓதுவாரு, எல்லா நல்ல அமலும் செய்வாரு, செஞ்சு கொண்டு பாவத்தையும் செய்வாரு. ஷைத்தானுடைய சூழ்ச்சி இப்படித்தான் சகோதரர்களே. இப்ப அல்லாஹ் தடுத்த மரத்துக்கு பக்கத்துல அந்த கனியை சாப்பிட வேணாம் அல்லாஹ் சொன்னது எதுக்காக தெரியுமா? நீங்க 2 பேரும் மலக்கு மக்களாக ஆகுவீங்க, அதனால தான் அல்லாஹ் உங்களை தடுத்தீங்கிறார். சுப்ஹானல்லாஹ். மலக்குன்னா எவ்வளவு பெரிய அந்த எவ்வளவு பெரிய இது. இப்ப உள்ளத்துல ஆசையை போடுங்க. ஷைத்தான் சொன்னானே, அல்லாஹ் தஆலா அவனை விரட்டி அனுப்புகின்ற பொழுது அவர்களை நான் வழிகெடுப்பேன், மேலெண்ணத்தை போட்டு வழிகெடுப்பேன். மேலெண்ணம், ஆசை. ஆசை, இந்த ஆசை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வந்துச்சு. நாங்க மனக்காகையோ, அதனால இந்த மரத்துக்கிட்ட போய் சாப்பிடணும், மரத்துல பழத்தை போய் சாப்பிடணும், நெருங்குவோம். இரண்டாவது சொன்ன விஷயம், நீங்க 2 பேரும் சுவர்க்கத்துல நிரந்தரமாகவே இருப்பீங்க. எல்லாரும் அமல் செய்யறது சுவர்க்கத்துக்காக வேண்டியதானே. நாங்க என்ன அமல் செஞ்சாலும் சுவர்க்கத்துக்காக வேண்டியதானே. இப்ப ஆசைப்பட்டாங்க சுவர்க்கத்துல நிரந்தரமாக இருக்கிறதுக்காக வேண்டித்தான், எல்லாம் இருக்கிறதுக்காக வேண்டித்தான் அல்லாஹ் அந்த மரத்தின் பக்கம் நெருங்க வேணான்னு சொல்லிக்கிறான். அதனால நாங்க மரத்தின் பக்கம் நெருங்குவோம், நாங்க தொடர்ச்சியாகவே சுவர்க்கத்தில் இருப்போம் என்று நினைச்சு மேலெண்ணங்கள் ஆசைகள் இப்ப மரத்தின் பக்கம் நெருங்குறாங்க. ஷைத்தான் இன்னொரு விஷயத்தை சொன்னான். சுப்ஹானல்லாஹ். என்னன்னு தெரியுமா? சும்மா சொல்லல சகோதரர்களே, பெரியார்களே, சத்தியம் பண்ணி சொன்னா, ஒருத்தர் சத்தியம் பண்ணி சொன்னா அதுக்கு பின்னால நாங்க ஒண்ணு செய்ய மாட்டோம், அந்த வேலைக்கு அதுக்கு பின்னால நாங்க எதையும் செய்ய மாட்டோம். அல்லாஹ் மீது சத்தியமாக சத்தியம் பண்ணி சொன்னான். இதுதான் காரணம் அல்லாஹ் நெருங்க வேண்டாம்னு சொன்னது. நீங்க ஒன்று மனக்கு மாறாக ஆகிவிடுவீங்க, இல்லது தொடர்ச்சியாகவே இந்த சுவர்க்கத்தில் இருப்பீங்க, நிரந்தரமாக இருப்பீங்க. இதனால சத்தியம் பண்ணி சொன்னான். சத்தியம் பண்ணி சொன்னதோடையே ஆனா சகோதரர்கள் தெரியாது ஏற்றுக்கொண்டாங்க. சுப்ஹானல்லாஹ். சுவர்க்கத்தில் அல்லாஹ் தூக்கி வீசிட்டார். இப்போ ஒரு விஷயத்தை யோசிக்கணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இருந்து நிராகரித்த ஒருத்தர் ஷைத்தான். அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு மாற்றம் செஞ்ச ஷைத்தான். அல்லாஹ்வுடைய அரசிலிருந்து அவன் ரஜீமாக வீசப்பட்டவன், சபிக்கப்பட்டவனாக வீசப்பட்டவன். இத்துணை விடயங்களையும் தெரிஞ்ச ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ப எப்படி மரத்தின் பக்கத்தில் நெருங்கி அந்த பாவத்தை செய்வாங்க. ஷைத்தானை பற்றி அல்லாஹ் முன்கூட்டி அறிவித்துத்தான் சொர்க்கத்துல போட்டார். அதுவும் முபீன், இன்ன ஷைத்தான லகும் அதுவும் முபீன் சொல்லித்தான் அனுப்பினான் அல்லாஹ். இதெல்லாம் இந்த உபதேசம் எல்லாம் செஞ்சு ஷைத்தானுடைய மோசமான நிலைமைகள் எல்லாம் பார்த்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழிகெடுத்தான் என்று சொன்னால், சுவர்க்கத்திலிருந்து தூக்கி வீசப்பட்டார்கள் என்று சொன்னால், என்னை போன்று உங்களை போன்றவர்கள் எப்படி வழிவிடுவாங்க? கொஞ்சம் யோசனை செய்வாங்க. ஷைத்தான் அல்லாஹ்விடத்தில் சொன்னான். இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தஆலா இஹ்பிது மின்ஹா, நீங்க எல்லாரும் சுவர்க்கத்திலிருந்து போய்ட்டு விடுங்க. சுவர்க்கத்திலிருந்து போய் விடுகிறார்கள். ஷைத்தான் அல்லாஹ்வுடைய சத்தியம் பண்ணி சொல்கிறான், ஃபபிமா அஹ்வைதனி, நீ என்னை வழிகெடுத்ததற்காக வேண்டி, யா அல்லாஹ் என்னை நீ வழிகெடுத்ததற்காக வேண்டி. எப்படி சொல்றான்? சவால் விடுகிறான், சபதம் விடுகிறான். அல்லாஹ்வுக்கு முன்னால் சவால் விட்டு சபதம் விடக்கூடியவன் யாரும் இருக்க முடியாது. ஷைத்தான் சபதம் விடுகிறான், வழிகெடுப்பேன், முன்னாலையும் பின்னாலையும் வலதாலையும் இடதாலையும் மேலாலையும் கீழாலையும் எல்லா பக்கத்திலையும் நான் அவர்களை வழிகெடுப்பேன். சத்தியம் பண்ணி சொன்னான் அல்லாஹ். அதிகமானவர்களை, பெரும்பான்மையானவர்களை
நாம் யா அல்லாஹ் உன்னுடைய கண்ணியத்தின் சத்தியமாக இவர்கள் வழிகெடுத்தே ஆக்குவேன், வழிகெடுப்பேன் என்று சத்தியம் செய்துவிட்டு வந்துட்டு அல்லாஹ் சொல்றான், அந்த மனித கோடிகள் அதிகமானவர்களை உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நீ பெற்றுக் கொள்ள மாட்டாய். எப்படிப்பட்ட சபலம், எப்படிப்பட்ட சவால்! அல்லாஹ்வோடு சவால் செய்துவிட்டு வந்திருக்கிறார் ஷைத்தான். சகோதரர்களே, அன்னுக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது வமையத்தஹில் ஷைத்தான் வலியம் மின் தூனில்லாஹ், அல்லாஹ் இல்லாமல் யார் ஷைத்தானை நண்பராக எடுத்துக் கொள்கிறார்களோ, ஆக்கிக் கொள்கிறார்களோ, அவர்கள் ஃபகத் ஹஸிர ஹுஸ்ரானா முபீனா, தெளிவாக அவர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். ஒரே ஒரு சம்பவத்தோடு முடிச்சுக் கொள்கிறேன். இமாம் குர்துபி, இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள் எல்லாம் இந்த ஹதீஸை சூரத்துல் ஹஷ்ர்ல அல்லாஹ் சொல்லுகிறான், கமஸலி ஷைத்தான் இஸ் قال للإنسان اكفر فلما كفر قال إني بريء منك إني أخاف الله رب العالمين என்ற ஆயத்தை கீழால் ஒரு அருமையான சம்பவத்தை பதிவு செய்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, பின்னிக்கு இருக்கக்கூடிய சகோதரர்கள் முன்னுக்கு வாங்க. முன்னுக்கு நல்ல இடம் இருக்குது. அங்க பார்த்தா பின்னிக்கெல்லாம் நின்று கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு ஜும்மாவிலையும் இதை சொல்றதுக்கு இடத்தை வைக்க வேணாம், வந்து உட்கார்ந்து அழகான முறையில ஜும்மா கேட்டு கொண்டிருக்கீங்க. முன்னுக்கு வாங்க, நல்ல இடங்கள் இருக்குது. இடங்களை பார்த்தா அப்படியே காலியாக இருக்குது. உங்களோட பிடரிகளை மற்றவங்களை தாண்டி கொண்டு அவங்க அந்த பாவத்தை செய்யறதுக்கு நீங்க இடம் வைக்க வேணாம். இது ஒவ்வொரு ஜும்மாவிலும் ஞாபகப்படுத்துறது அடுத்த ஜும்மாவில் அப்படித்தான் நிற்கிறாங்க. கொஞ்சம் மண்டைக்கு புத்தி கெடுங்க, வந்தா வந்து உட்காருங்க. ஜும்மால பின்னுக்கு அங்க பேசிக்கொண்டு மண்டைகளால பேசிக்கொண்டு அப்படியெல்லாம் நிக்க வேணாம். ஒவ்வொரு ஹுத்பாவிலையும் அதை ஞாபகப்படுத்துறது. ஆனா இந்த ஹுத்பால சொல்ற அடுத்த ஹுத்பால அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அப்படி இக்கவனம் சகோதரர்களே, பெரியார்கள் வந்து உட்கார்ந்து இம்மா கேட்டுக்கொண்டு முடிச்சு கொண்டு ஒரு சம்பவத்தோடு இப்ப இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவங்க பர்சீஸுடைய சம்பவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த சம்பவத்தை சொல்றாங்க. பர்சீஸ் என்று சொல்லக்கூடிய பெரிய ஆலிம், பெரிய வணக்கசாலி. இவரு அமல் செஞ்சு கொண்டிருந்தாரு. நான் சுருக்கமாக இந்த சம்பவத்தை சொல்றேன். தஃப்சீர் இப்னு கஸீர்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவருடைய அமல் இமாதத் அந்த அளவு ஒரு பெண்ணை வைத்து வழிகெடுக்கிறார். அன்புக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அந்த நாட்டில் ஒரு அரசன் இருந்தார். அந்த அரசனுக்கு ஒரு சகோதரி. இப்ப அவளுக்கு பக்கத்து சொன்ன பைத்தியம் முடித்து விட்டது. பைத்தியம் முடித்தது பின்னால இந்த வணக்கசாலி, இந்த ஆபித், இவர் நல்ல வைத்தியம் செய்யக்கூடிய ஒரு நல்ல சிறந்த மனிதராக இருந்தார். இப்ப இந்த பெண்ணை அனுப்புறாங்க, போயிட்டு வைத்தியம் செஞ்சுக்கிட்ட அனுப்பிவிடுங்க. வைத்தியம் செய்யறாரு. வைத்தியம் செஞ்சு அந்த பெண் பைத்தியத்திலிருந்து தெளிவாகி இப்ப ஷைத்தான் வருகிறார். இந்த பெண்ணை உன்னிடத்துல அனுப்பியதும் நான் தான். இவ்வளவு அமல் செஞ்சு கொண்டிருக்கிறாய், அல்லாஹ்வை தொடர்ந்து வணங்கிக் கொண்டிருக்கிறாய், ஒரு கூடாரம் படுத்தி தனிமையில் அமல் இவ்வாறு செஞ்சு கொண்டிருக்கிறாய். எனவே வணக்கசாலி ஆபிதே, ஒரு விஷயத்தை நன்றாக சொல்லுகிறேன். ஒரே ஒரு ஜினாவை மாத்திரம் செய்து கொள். நீ செஞ்ச அமல்களை வைத்து அல்லாஹ்விற்கு துஆ செஞ்சால் அல்லாஹ் உன்னை கபூலாக்கி விடுவார். சுப்ஹானல்லாஹ். அந்த பாவத்தில் அந்த வாலிபர், அந்த வணக்கசாலி ஈடுபடுகிறார், ஆபித் ஈடுபடுகிறார். அன்புக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இப்ப பாவம் நடந்து விட்டது. மறுபடியும் ஷைத்தான் வருகிறான். வந்து சொல்கிறான், வணக்கசாலியே, இவ்வளவு வருஷம் நீ வணங்கிக் கொண்டிருந்தாய் அல்லாஹ்வை, உன்னை பற்றி மக்கள் எல்லாம் நல்லவர் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட நிலைமையிலே இந்த பாவத்தை நீ ஜினாவை செய்து விட்டாய் என்ற விடயம் மக்களுக்கு, மனிதர்களுக்கு தெரிந்துவிட்டால் உன்னுடைய மானம் மங்கங்கள், உன்னுடைய மரியாதை, உன்னுடைய மானம் கொடிகட்டி பறந்துவிடும். ஆகவே இந்த பெண்ணை கொலை செய்திருக்கிறார். இரண்டாவது பாவம் கொலை செய்திருக்கிறார். மறுபடியும் வருகிறார். வந்து சொல்லுகிறார், கொலை செய்து விட்டாய், நாளைக்கு இந்த பெண்ணுடைய அரசன்மார், இந்த பெண்ணுடைய நானாவுக்கு தம்பிக்கு கேள்விப்பட்டால், அரசனுக்கு கேள்விப்பட்டால் உனக்கு என்ன கெதி நடக்கப் போகிறது? நன்றாக யோசிக்கப்பார், என்ன செய்வது என்று கேட்கிறார். சொல்லுகிறார் ஷைத்தான், இந்த பெண்ணை கொலை செஞ்ச மாதிரி ஒரு இடத்துல எங்கேயாவது போட்டு குழிய தோண்டி அப்படி மூடிவிடுகிறேன்.
புதைச்சு அந்த பாவத்தையும் அங்கே கொலை செய்து அங்கே குழி தோண்டி புதைக்கப்படுகிறது. சகோதரர்களே பெரியார்களே, இதற்கு பின்னால் தான் நடக்கக்கூடிய விஷயம், ஷைத்தான் கனவுல வந்து அந்த பெண்ணுடைய நானாமாரிடத்துல சொல்றான், இதோ உங்களோட சகோதரி இன்ன இடத்துல தான் புதைக்கப்பட்டிருக்கிறார், இவள் தான் கொலை செய்திருக்கிறார். வணக்கசாலியை நம்பவில்லை. நல்ல மனிதர், பெரிய ஆளுமை, வணக்கசாலி கூட்டிக் கொண்டு செல்கிறார்கள். அங்கே தோண்டி பார்க்கின்ற பொழுது அந்த பெண் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இதுவரைக்கும் அவரை சிலுவையிலே அடித்து வைத்து கட்டி வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த கோபத்தின் காரணமாக ஆயுதத்தால் ஒரே அடி அடிக்கிறார்கள். இப்ப ஷைத்தான் வருகிறான். ஷைத்தான் என்று சொல்லுகிறான், வணக்கசாலியே, இந்த பாவத்தில் எல்லாத்திலையும் ஈடுபட வைத்தது நான் தான். இதிலிருந்து உன்னை நான் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார். எனக்கு ஒரே ஒரு சுஜூது மாத்திரம் செய்துவிடு, நான் இவர்களுடைய விடயத்திலிருந்து உன்னை பாதுகாத்து விடுவேன். இப்பதான் சுஜூத் செய்தாரு. அவர்களுக்கு அந்த நாணமாருக்கு அந்த கோபத்தின் காரணமாக ஆயுதத்தால் அடித்தார்கள். அந்த இடத்திலே அவர் மரணித்து விடுகிறார். இதைத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சூரத்துல் ஹஷ்ரிலே சொல்கிறான், கமஸலி ஷைத்தான், ஒரு ஷைத்தானை போன்று, இது قال للانسان كفر, அவனுக்கு நிராகரித்து விடு என்று சொல்லியிருக்கிற பொழுது, ஃபலம்மா கஃபர், அந்த மனிதன் நிராகரிக்கின்ற பொழுது அவன் சொல்கிறான், قال இன்னி பரீஉ மின்க, நான் உன்னிடத்திலிருந்து நிரபராதி என்று ஷைத்தான் தப்பிவிட்டு ஓடிவிட்டு சென்று விட்டான் என்பது குர்ஆனுடைய ஆயத்தை தான் சொல்லுகிறது என்று அருமை நாயகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் தபரானி, இப்னு கஸீர் போன்ற கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எனவே ஷைத்தானுடைய பிடி ரொம்ப மோசமானது, ரொம்ப பயங்கரமானது. எனவே அதிலிருந்து எங்களையும் எங்களுடைய குடும்பத்தார்களை பாதுகாத்து, தொழாதவர்கள் சகோதரர்களே தொழக்கூடியவர்களாக, தொழ வேணாம் என்று சொல்ல மாட்டான், தொழு கொஞ்சம் லேட்டாகி தொழு, அதுக்கு பின்னால நாங்க எழுதி பார்த்தா சூரியன் உதயமாகிவிடும், லுகருடைய தொழுகையா கொஞ்சம் லேட்டாகி தொழு, அதுக்கு பின்னால் பார்த்தா அசருக்கு அப்படியே வாங்கி சொல்லிவிடும். இப்படித்தான் சகோதரர்களே அவன் ஷைத்தான் நேரடியாக அவனுடைய சூழ்ச்சிகளை, அவனுடைய வலையை வீசுவதில்லை, மறைமுகமாகத்தான் தாழ்வான் சகோதரர்களே. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே ஷைத்தானுடைய வலையிலே, ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலே மாட்டி விடாமல் நாம் அமல்களை செஞ்சு நல்லவர்களாக முத்தகீன்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவத்தை மன்னித்தருவாயாக, எங்களுடைய தாய் தந்தையருடைய பாவத்தை மன்னித்தருவாயாக. உலகத்திலே வாழ்கின்ற பொழுது நல்லவர்களாக வாழ வைத்தியா அல்லாஹ். ரஹ்மானே, ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளிலிருந்து எங்களை பாதுகாத்தியா அல்லாஹ். ஷைத்தானுடைய வலையிலே எங்களை விழ வைத்துவிடாத யா அல்லாஹ். தொழக்கூடியவர்களாக ஆக்கியா அல்லாஹ். எத்தனை தொழுகைகள் பாழாக்கிவிட்டோம் ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளின் மூலமாக யா அல்லாஹ். அதிலிருந்து எங்களை பாதுகாத்து